யூஎஸ் ஈரானோட வார் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது. இப்போ என்னன்னா ஒரு 30 நாள்லேருந்து 60 நாள் ஈரான் சைட்லேருந்து டைம் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சீ மைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. யூஎஸோட அட்டாக்னால நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் இருக்குது. ஸோ இந்த சீ மைன்ஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும், 30லேருந்து 60 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜாக முன்னாடி மாதிரியே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் டேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா ஷிப்ஸுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் டேங்க்கும் இப்போ நார்மலாக போயிட்டு வரதுக்கு ஒரு வருஷன்றது உங்களுக்கு டைம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் என்னென்னா இப்போ இது வந்து நியூக்ளியர் டீலு இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை. நியூக்ளியருக்கு தனி டீலுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால தான் இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஈரான் மேலே போட்ட சாங்ஷன்ஸும் இன்னும் எடுக்கல அவங்க. ஸோ அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அது மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 2 monthsல பார்த்தீங்கன்னா அதுக்கான டீலையும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்ற மாதிரி நியூஸஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் தான் இது எப்படி போய் முடிய போகுதுன்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நடுவில் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒரு ஆளுனா அது இஸ்ரேலில் தான் இருக்கணும். ஸோ தே வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டீல். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா இஸ்ரேல் கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு சுமூகமாக முடியுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை நடுவில் அவங்க ஏதாவது திருப்பி ஆரம்பித்து விட்டாங்கன்னா மறுபடியும் இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 30 to 60 days வரைக்கும் ஈரான் சைட்லேருந்து டைம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் நல்லாவே ரியாக்ட் ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட் ரேலி ஆகிடுச்சு நியூஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 மேலே வந்து உங்களுக்கு கீழே வந்துடுச்சு. அண்ட் பிரெண்ட்டும் கீழே இறங்கிடுச்சு. அண்ட் கோல்டு ஒரு $300-350 வரைக்கும் உங்களுக்கு ரேலி ஆச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த 4100 4000 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து $300-350 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நிஃப்டி என்ன ஆகலாம், அவ்வளோதான். திருப்பி கோல்டன் பீரியட் வந்துடுச்சா, நிஃப்டிக்கு மேலே ஏறுமா என்னன்ற மாதிரி நிறைய பேரோட கேள்வியாக இருக்கலாம். ஸோ நிஃப்டியோட ரிவ்யூ டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு 24,029 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டு வர இந்த விஷயம் தான். நம்ம நார்மலாக நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் கிஃப்ட் நிஃப்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் அதில் ட்ரேட் ஆகிறதுனால டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி நான் கரண்ட்லி ட்ரேடிங் அட் 24,000. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஒரு சப்போர்ட் தான் இது. மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் இட் ஸ்டார்டட் டு ரியாக்ட். திருப்பி போயிட்டு அந்த 24,800 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. அதை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு. இது எவ்வளோ தூரம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். யா தெரியுதுங்களா? ஸோ இது எவ்வளோ தூரம் வந்திருக்கு எக்ஸாக்டாக 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்துட்டு மார்க்கெட் இப்போ ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இது அடுத்தது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக என்ன பார்க்கணுன்னா ஸோ மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னா ஆல்ரைட். ஸோ இப்போ இது வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் அ கிளியர் ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இட் ஹாஸ் பிரீச்ட். இப்போ மார்க்கெட் அதை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் போச்சோ ஸோ அப்போ அந்த கணக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 22,000 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. மேலே வந்து பிரேக் அவுட் லெவல் வந்து அரௌண்ட் 23,800. ஸோ ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து கால்குலேட் பண்ணி 1,800 அந்த ரேஞ்ச் வச்சோன்னா இந்த 25,600 to 750. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஃப்ளாகோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆட் பண்ணும். ஸோ முக்கியமான லெவல் மார்க்கெட் அடுத்தது எங்கே வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குன்னா it is 25,600 range to 25,750 to 800 ரேஞ்சில் தான் வந்து அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி வந்து இதுக்கு நடுவில் இருக்க ஒரு முக்கியமான ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,000 நடுவில் வந்து இந்த 25,000 வந்து எப்போவுமே அந்த ரவுண்ட் ஃபிகர்ஸ் வரும்போதே உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் லெவல்னு சொல்லுவோம். அதை அந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் கொஞ்சம் ஹெவி ப்ரெஷரில் நடக்கும். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாட்டி இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிவிட்டு இட் வில் கோ அப் டு 25,600 போகுன்றது எதிர்பார்க்குறேன். இது ஏன்னா இன்னொரு சைடில் ஃபிப் பார்த்தீங்கன்னாலும்
ஸோ ஃபிப் லெவல்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் டார்கெட் லெவல்ஸ் எவ்வளோ வருது ஃபிப்போட லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 24,800 செகண்டில் வந்து கரெக்டாக 25,700 தெரியுதுங்களா. ஸோ திஸ் வில் பி யோர் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் திஸ் வில் பி யோர் ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ அப்போது எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்தை காட்டுதுன்னா ஸோ மோஸ்ட்லி அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி இந்த ரேலி ஒரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து இந்த 24,200 ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்தது இதுதான் வந்து மைனர், இது வந்து மேஜர் இல்லை, ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது அடுத்தது வந்து 24,800 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வரும். அதை உடைக்கும் போது அடுத்தது 25,700 மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் மேலே ஏற போகுது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா எந்த ஸ்டாக் வாங்கலான்ட்டு. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு பண்ணுங்கள். அதே டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 10 ஸ்டாக்ஸ் அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போவுமே அந்த டாப் 10 to 15 ஸ்டாக்ஸ் ரேலி ஆனால் தான் இந்த 1,000 to 2,000 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் வந்து கிடைக்கும். ஏன்னா வெயிட்டேஜை பொறுத்து தான் உங்களுக்கு நிஃப்டி வந்து இண்டெக்ஸு. அப்போ இண்டெக்ஸ் மேலே ஏறணும்னா நிஃப்டி இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் மூமெண்டம் கொடுத்தா மட்டும்தான் இது ஏறும். அப்போ இதுக்கு மாதிரியே உங்களுக்கு இந்த ஒரு டாப் 20 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க 50ல் இருக்கிறது, அது எடுத்துட்டிங்கன்னா இல்லை வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 கூட போதும்னு வச்சுக்கோங்க. டாப் 15 எடுத்திங்கனாலே வெயிட்டேஜ் வைஸ் ஆல்மோஸ்ட் 50 to 55 60% வந்து அதுவே கவர் ஆகிடும். அப்போ அது ஏறுச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆகும், நிஃப்டி ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 15 ஸ்டாக்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது, அப்போ இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, இதெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அப்போ அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸாக நம்ம பார்த்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நிஃப்டி ரேலி ஆகும்போது நிஃப்டி காட்டிலும் அந்த ஸ்டாக்ஸ் ரேலி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக்ஸ் மூமெண்டம் ஆகும்போது இண்டெக்ஸ் ஏறும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு இல்லை நீங்கள் டெக்னிக்கல் தெரியும்னா டெக்னிக்கலை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது இட் பி பெட்டர். நார்மல் நிஃப்டி ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக லெவல்ஸ் தெரிஞ்சுட்டு டெக்னிக்கல் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கனாலும் இட் பி பெட்டர். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட கரண்ட் சினாரியோ இதுதான். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 24,200 அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 24,800 அதை பிரேக் ஆச்சுன்னா 25,700 இதுதான் இப்போதைக்கு ஒரு லெவல்ஸாக இருக்குது. எனக்கு என்னவோ தோன்றது ஒரு விஷயம் என்னென்னா இந்த 25,700 வரும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். 25,700 வரும்போது மேபி மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க 25,700 to 26,000 அந்த 300 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்து ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து கரெக்ஷன் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அந்த டைமில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸில் எப்போவுமே மார்க்கெட் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு கரெக்ஷனோ ஏதோ ஒன்று வரணும்னா நியூஸ் வில் ட்ரை டு ரியாக்ட். ஸோ அப்படி ஆகலாம்ன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது போயிட்ட பிறகு அந்த டைமில் வந்துச்சுனாலும் நான் அதை பற்றி அப்டேட் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.